Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஸ்ட் நோட் த டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம கட்டாயமாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய ரெண்டு வேர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்னென்ன எவ்ரி அண்ட் செகண்ட் வேர்டு என்னென்ன ஆல். ஸோ டுடே த டாபிக் இஸ் கோன் பி எவ்ரி வெர்சஸ் ஆல். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம வந்து எவ்ரி அண்ட் ஆல் இந்த ரெண்டு வேர்ட்ஸோட மீனிங் என்ன, தமிழ் மீனிங் என்ன, அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ முதல்ல வந்து நாம் இது ரெண்டுக்குமே தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து எவ்ரி ஆல் இது ரெண்டுமே எடுத்தால் மேலோட்டமாக பார்த்தா நமக்கு வந்து மீனிங் ஒரே மாதிரி தான் தெரியும். பட் வந்து தமிழ் மீனிங் பார்த்தோன்னா நம்ம வந்து எவ்ரிக்கு வந்து நம்ம வந்து தமிழில் ஒவ்வொரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் எவ்ரிக்கான அர்த்தம். அதே மாதிரி நம்ம ஆல் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அனைத்து ஆர் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நாம் இங்கிலீஷில் ஆல் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த சினாரியோஸை பாருங்கள். அண்ட் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் எவ்ரி ஹவுஸ் இன் த ஸ்ட்ரீட் இஸ் த சேம். எவ்ரி ஹவுஸ் இன் த ஸ்ட்ரீட் இஸ் த சேம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தெருவில் உள்ள ஒவ்வொரு வீடும் ஒன்று தான். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஆல் த ஹவுசஸ் இன் த ஸ்ட்ரீட் ஆர் த சேம். ஆல் த ஹவுசஸ் இன் த ஸ்ட்ரீட் ஆர் த சேம் அப்படின்னு தமிழ் அர்த்தம் என்னன்னா, தெருவில் உள்ள அனைத்து வீடுகளும் ஒரே மாதிரியானவை. இப்போது இந்த ரெண்டு சென்டென்சஸை நம்ம வந்து அப்படியே மேலோட்டமாக பார்த்தா ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் கொஞ்சம் டீப்பராக பார்த்தா டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எவ்ரி ஹவுஸ் இன் த ஸ்ட்ரீட் இஸ் த சேம் அப்படின்னு என்னென்னா, அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீடை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஈச் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி நம்ம சொல்கிறதுனால தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஆல் த ஹவுசஸ் இன் த ஸ்ட்ரீட் ஆர் த சேம். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்த மாதிரி ஈச் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி நம்ம பேசுகிறதில்ல. இங்கே வந்து நாம் ஒரு குரூப்பாக, அதாவது அனைத்து, அதாவது ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து வீடுகளை பற்றி பேசுகிறதுனால இங்கே வந்து நாம் ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இப்போது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே நம்ம எவ்ரியை எது கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்குலர் நவுன் ஆர் வேர்ப் கூட தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி ஆல் நம்ம எது கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூரல் நவுன் ஆர் வேர்ப் கூட தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, அதுதான் நான் வந்து இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரக்சரில் தந்திருக்கேன் பாருங்கள். எவ்ரி கூட நம்ம சிங்குலர் நவுன் ஆர் வேர்ப் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எவ்ரி ஹவுஸ், எவ்ரி கண்ட்ரி அப்படின்னு வரணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆல் கூட எப்போவுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் நவுன் ஆர் வேர்ப் தான் வரும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஆல் ஹவுசஸ், ஆல் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம வந்து அதே மாதிரி எவ்ரியும் அண்ட் ஆல்யும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் பாஸ்ட் த எக்ஸாம். எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் பாஸ்ட் த எக்ஸாம். வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் பாஸ்ட் த எக்ஸாம். வகுப்பில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவ்ரி அப்படின்னு என்னென்னா, வகுப்பில் இருக்கிற ஈச் இண்டிவிஜுவல் ஒரு மாணவனை பற்றியும் நம்ம பேசுகிறதுனால எவ்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லைக்வைஸ் செகண்ட் சென்டென்ஸில் அந்த வகுப்பில் இருக்கிற நம்ம ஒரு குரூப்பை ஒட்டு மொத்தமாக அனைத்து மாணவர்களை பற்றி நம்ம பேசுகிறதுனால இந்த சென்டென்ஸில் நம்ம ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதே மாதிரி தான் கம்பேர் பண்ண போகிறோம். எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அ நேஷ்னல் ஃப்ளாக். எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அ நேஷ்னல் ஃப்ளாக். ஒவ்வொரு நாட்டிலும் தேசிய கொடி உள்ளது. இப்போ செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஆல் கண்ட்ரீஸ் ஹேவ் அ நேஷ்னல் ஃப்ளாக். ஆல் கண்ட்ரீஸ் ஹேவ் அ நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா நாடுகளிலும் தேசிய கொடி உள்ளது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு கண்ட்ரிலும் தேசிய கொடி ஃப்ளாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால எவ்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள். எல்லா நாடுகளிலும் தேசிய கொடி உள்ளது. எல்லா நாடுகளையும் அப்படின்னு நம்ம ஒரு குரூப்பை ஒட்டு மொத்தமாக நம்ம பேசுகிறதுனால இங்கே வந்து நம்ம ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எவ்ரி டேக்கும் ஆல் டேக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், எவ்ரி டே அண்ட் வெர்சஸ் ஆல் டேக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். எவ்ரி டே அப்படின்னா ஆன் ஆல் டேஸ்.
ஆன் ஆல் டேஸ் அப்படின்னா இப்போது ஒரு செயலை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அப்படி இல்லாட்டி நீங்கள் தினமும் ஒரு செயலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நான் தினமும் இந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தினமும் ப்ரஷ் பண்ணுறீங்க. ஓகே, நான் வந்து தினமும் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத எவ்ரிடே யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரிடே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள். பில் வாட்சஸ் டிவி எவ்ரி ஈவினிங். பில் வாட்சஸ் டிவி எவ்ரி ஈவினிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பில் வந்து தினமும் மாலை டிவி பார்க்கிறார். பில் வந்து டெய்லியுமே அவர் வந்து ஈவினிங்கான டிவி பார்ப்பாரு அப்படிங்கிறதுக்கு தான் பில் வாட்சஸ் டிவி எவ்ரி ஈவினிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஹவு ஆஃபன் டு யூ ரீட் த நியூஸ் பேப்பர். ஹவு ஆஃபன் டு யூ ரீட் த நியூஸ் பேப்பர். இப்போ யாராவது உங்ககிட்ட நீங்கள் வந்து எத்தனை முறை வந்து நீங்கள் வந்து செய்தித்தாள் வாசிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நான் வந்து ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி நான் தினமும் வந்து நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னு சொல்வீங்களா? ஸோ அதுக்கு தான் நாம் எவ்ரிடே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, கிளியர்? ஸோ எவ்ரிடே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி தினமும் செஞ்சிட்ருக்கிற அந்த செயலை பற்றி பேசும்போது நீங்கள் எவ்ரிடே சொல்லலாம். ஓகே, இப்போ அதே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆல் டே. ஆல் டே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா த கம்ப்ளீட் டே. அதாவது என்னென்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஏதாவது செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஆல் டே அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். த வெதர் வாஸ் பேட் எஸ்டர்டே இட் ரெயின்ட் ஆல் டே. த வெதர் வாஸ் பேட் எஸ்டர்டே இட் ரெயின்ட் ஆல் டே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நேற்று வானிலை, அதாவது நேற்று வந்து வெதர் வந்து மோசமாக இருந்துச்சு, நாள் முழுவதும் மழை பெய்ந்தது. இந்த மாதிரி நேற்று வந்து ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் முழுக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அந்த ஒரு நாள் முழுக்க பேஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஆல் டே யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியர்? அண்ட் இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஐ வாட்ச் டிவி ஆல் ஈவினிங் எஸ்டர்டே. ஐ வாட்ச் டிவி ஆல் ஈவினிங் எஸ்டர்டே அப்படின்னு என்னென்னா நேற்று மாலை வந்து அந்த ஈவினிங் முழுக்க நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ஈவினிங் ஃபுல்லாகவே நான் வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எவ்ரி அண்ட் ஆல் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருந்த அந்த கன்ஃபியூஷன் என்னென்னா எவ்ரி டே அண்ட் ஆல் டே, அதையும் நாம் இன்றைக்கி பார்த்தோம். எவ்ரி டே அப்படின்னு என்னென்னா நீங்கள் வந்து தினமும் ஒரு செயலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தென் யூ ஷுட் யூஸ் எவ்ரி டே. அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க, அதாவது ஒரு கம்ப்ளீட் டேயை பற்றி நீங்கள் பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஆல் டே நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.